சரி ப்ரோ, இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவி பேட்டரி மானிட்டரிங் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ பேட்டரியில் வந்து ஒரு பேட்டரி நார்மலாக இருக்குது அப்படின்னா அந்த பேட்டரியை நமக்கு மானிட்டரிங் பண்ணுறது தான். ஒரு பேட்டரி ஏதாச்சும் டெம்பரேச்சர் ஹை ஆனாலோ இல்லை அந்த பேட்டரியில் ஏதாச்சும் ஸ்மோக்கோ இல்லை ஃபயரோ ஏதாவது டிடெக்ட் ஆனாலும் நமக்கு இண்டிகேஷன் கொடுக்குறது தான் இந்த ப்ராஜெக்ட் அவங்க கொடுத்துருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? நோட் எம்சியூ ESP8266 கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. அண்ட் இது எல்சிடி. இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை. ஓகேங்களா? ஜாக்கு, கெப்பாசிட்டர், ரெகுலேட்டர், எல்இடி. இது வந்து பார்த்திங்கன்னா பஸர். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பக் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்னென்னா இங்கிருந்து கிடைக்கிற 12 வோல்ட்டை 5 வோல்ட்டாக மாற்றி இந்த ரெண்டுக்கும் கொடுக்கும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர். 5 வோல்ட் ரெகுலேட்டர் அப்படின்னா இங்கிருந்து கிடைக்கிற 12 வோல்ட்டை 5 வோல்ட்டாக மட்டும்தான் கொடுக்கும். அதை நம்ம மாற்ற முடியாது. இதுவே இந்த பக் கன்வெர்ட்டர்னால் நம்ம டியூன் பண்ணிக்கலாம். இங்கே தான் டியூன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 5 வோல்ட்டாகவும் டியூன் பண்ணிக்கலாம், 9 வோல்ட்டாகவும் டியூன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 5 வோல்ட்டாக மாற்றி இந்த ரெண்டுக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டிங் மாதிரி தான். ஒரு பேட்ரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டைட்டில் வந்துடும். எடுத்த உடனே இவி பேட்டரி மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு வந்துடும். இப்போ அடுத்தது வந்து THBன்னு காமிக்கும். டீன்னா டெம்பரேச்சர். அதாவது இதுக்கு பேர் வந்து டிஎஸ்டி சென்சார்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி காமிக்கிற இது டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி ரெண்டுமே இங்கே காமிக்கும். ஓகேங்களா? இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சென்சார். ஃபயராக இருந்தாலும் சரி, ஸ்மோக்காக இருந்தாலும் சரி, இது வந்து இப்போ பேட்ரி ஏதாவது கொஞ்சம் ஹீட் ஆகி ஃபயராக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு இண்டிகேஷன் கொடுக்குது. என்னென்னா இப்போ இது வந்து இதாச்சுன்னா டிரெக்ட் ஆச்சுன்னா பஸர் அடிக்கும். ஓகேங்களா? இப்போ டெம்பரேச்சர் சென்சார் வந்து ஹை ஆச்சுன்னா உங்களுக்கு அதாவது எல்சிடியில் வரும். எப்படின்னா ஓகேண்ணா, இப்போ வந்து பி வந்து பார்த்திங்கன்னா 0ல் தான் இருக்கும். அதாவது இந்த பேட்டரி நான் இன்னும் போடல. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 3 வோல்ட் பேட்டரி. இப்போ இந்த பேட்டரியை வந்துட்டு நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 காமிக்கும். ஓகேங்களா? அதாவது 3 வோல்ட் லித்தியம் பேட்டரி தான் அது 3 காமிக்கும். சப்போஸ் இந்த பேட்டரி இதிலேயே போட்டு இதில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆன்லேயே இருந்துச்சுன்னா இது வந்து கம்மியாகும். 2, 1 அந்த மாதிரி. அதுக்கு தான் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரி சார்ஜர் கொடுத்துருக்கும். இந்த பேட்டரி சார்ஜரில் ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே உள்ள மைனஸ் ப்ளஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி போட்டு நார்மலாக மொபைல் சார்ஜ் பண்ண மாதிரி பி டைப் பின் போட்டு சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா பி டைப்பு சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேட்டரி ஒரு 20 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா திரும்ப சார்ஜ் ஆகிக்கும். அதாவது நீங்கள் திருப்பி போடுறப்ப இங்கே 3 வரணும். அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணிங்களோ பண்ணிடுச்சு. அதே மாதிரி மாற்றி கொடுத்துடாதீங்க. மாற்றி கொடுத்தீங்கன்னா பேட்டரி வெடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபயர் வந்து டிரெக்ட் ஆகுது அப்படின்னா பஸர் வந்து அடிக்கும். ஓகேங்களா? இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் 29 இருக்கா? இப்போ இதுவே வந்துட்டு நான் இங்கே இது வந்து ரொம்ப நேரம் வைக்கணும். அவங்ககிட்ட சொல்லிடுங்க. டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டே தான் இருக்கணும். இங்கே 29லேருந்து அடுத்தது மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதே மாதிரி ரொம்ப ஒட்டி வைக்க வேணாம்னு சொல்லிடுங்க ப்ரோ. மேலாப்பில் வச்சுட்டா போதும். 29 30 வந்துருச்சா? 32 33 34 35 தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஹை அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துடும். டெம்பரேச்சர் ஹைன்னு வந்துருச்சா? இப்போ இது வந்து என்னென்னா